மூளைக்கரைப்பட்டி மாடு கொம்பு இல்லாத மூளை மாடு. ஆமா ஆமா ஆமா. உண்மையிலே கொம்பு இல்ல, உண்மையில கொம்பு ஜாதி கொம்பே இருக்காது. கொம்பே இருக்காது. ஏன்னா சில சுட்டு எடுக்காங்களா கொம்பை. இல்ல இல்ல, இது ஜாதி கொம்பே வராது. சூப்பர் மாடு. பால் 5 லிட்டர் இருக்குண்ணே. 5 10 10 லிட்டர். சூப்பர். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? 40 ரூபா. முடிஞ்சது முடிஞ்சு 37.5. 5 கிலோ குறைய முடியலையா? கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? கண்ணுட்டி காளைங்கன்னு. கண்ணுட்டி ஒழுங்கா பராமரிக்கிறது போலுங்க. நம்ம இப்பதான் போகாம போய் நம்ம தான் பராமரிக்கணும். வேற நிச்சய சந்தைக்கு வர மாடு கூட அப்படிதான் இருக்கும். ஏன் கொம்பு இல்லாதது வாங்குறீங்க? இது பால் கறக்கணும். இந்த கொம்பு இல்லாத மாடு வந்து பால் நல்லா கறக்கும். டிகிரி அடிக்குமா? டிகிரி அடிக்கும். பால் கூட இருக்கும் மற்ற மாடுகளை விட. மற்ற மாடோட இது கூட இருக்கும். எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க? ஒரு 5 மாடு கிடக்கும். அதெல்லாம் எவ்வளவு கறக்கும்? அதெல்லாம் ஒரு 5 லிட்டர் இருக்கலாம் ஒரு நேரத்துக்கு 5. ஆமா. நல்ல மாடுகளா வச்சிருப்பேன். நல்ல மாடு வச்சு நல்ல மாடை வேகட்டில் தீவனம் நாற்றுக்கு போட்டு வச்சிருக்கேன். நாற்றுக்கு போட்டு அது சோள நாத்தா. ஆமா. வெளியே தான் போகாது, உள்ளே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே தான் கிணத்துலேயே தான் நிற்கும். இப்போ தோட்டம் இருக்கு. ஆமா. தோட்டத்தில் மேய்ப்பீங்க. 8 பால் போட்டுருக்காங்க போலுங்க. அது 2 பால் போட்டுருப்பாங்க. சந்தைக்கு வர மாடு போட அப்படிதான் போட்டு கொண்டு வருவாங்க. எது பிடிச்சது? ஏன் பிடிச்சது? இந்த முட்டை ஜாதினா பிடிக்குமா எனக்கு? இந்த முட்டை ஜாதினா நமக்கு பிடிக்கும். நல்ல கறக்கும், ரொம்ப நாள் பாலும் தரும். தொந்தரவு இருக்காது, சிறை இருக்காது. யாரு கறனாலும் கொடுக்கும். மற்ற மாடு வாங்கிட்டு போனா ஒரு நாள் கறக்கும், ஒரு நாள் எரியும். பொம்பளை கிட்ட போடாது. இது அப்படி இல்லை, யாரு கறனாலும் கொடுக்கும். நம்ம ஏரியா கிளைமேட்டுக்கு போல இருப்பட்டி திருநெல்வேலி கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கும். ஒரிஜினல் முட்டைனா? ஆமா. குணங்கனால பாத்தீங்களா? குணம் எல்லாம் குணம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. மனசு பிடிச்சிட்டு பிடிக்க போய் தான் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன். 37,000 மேலப்பாளையம் சந்தையில விலை கூட விலை கூட தான் மாதிரி என்ன செய்ய, நமக்கு மனசுக்கு பிடிக்கல. மற்றெல்லாம் ஏமாத்துறாங்க. சண்டைக்கு வந்து இதான் டாப்பு தான். ஆமா. கெச்சப்ல நல்லா இருக்கு. என்ன காரணம்? எல்லாம் வியாபாரி சுத்தி இந்த மாட்டை நின்னாங்க. என்ன காரணம் ஆச்சு? கெச்சப் கரும்போரு எவ்வளவு வேலை? 55 ஒரு மாடு 55,000. ஆமா ஆமா ஆமா. 2 பல் கிடையாது. தலையிட்டான். பால் எவ்வளவு இருக்கும் நினைச்சப்போ? 5 நாள் 9 வரும். 9. அடுத்த ஈத்து ஐக்கு அடுத்த ஈத்து அடுத்து 10 11 வரும். 15 வரைக்கும் வாய்ப்பு இருக்கா? வரும். இது வாங்கிருக்கல இந்த மாடு? இது வாங்கிருக்கு. இது எப்படி நினைச்சு வேலை? இது 55 ரூபா. 55. என்ன காரணம்? ரெண்டுமே 55 ரேட். ஆமா. இல்ல 55 ரூபா ரேட் கூடமா இருக்கு. என்ன இல்ல, மாடு 70 ரூபாய்க்கு மாடு. சென மாடு. சென பாக்கணுமா? அது காமிங்க. எப்படி சென பாத்தீங்க? கன்ஃபார்ம் இப்படி பாப்பீங்க. உள்ள துடிக்குமா? இருக்கு. ஆமா. நீ எவ்வளவு நாள்ல ஈழப்போ? 2 மாதம் ஆகும். கண்ணு இது இன்னும் 15 நாள் ஆகும். மடு என்ன செத்தியோட இருந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இனிமே தான் மாடு. மாடு இனிமே தான் செய்ய. எல்லாருமே இதை தான் பாத்துட்டு இருக்காங்க. சூப்பர் மாடு. நல்ல ஜாதி மாடு. அண்ணாச்சி ஜாதி மாடு. நாகர்கோவில் ஒரு மாடு, ஒரு கண்டுக்குட்டி. ஆமா. சிந்து கிராஸ். எத்தனை லிட்டர் பால் இருக்கும்? பால்னா ஒரு கணக்கு ஒரு 9 லிட்டர் கணப்படி வாங்கியிருக்கேன். 5 நாள் 9. ஆமா. 30,000. 30. ஆமா. வியாபாரியா விவசாயியா? நீங்க வியாபாரி. வியாபாரி. யாரும் கேட்டா கொடுத்துருவீங்க? ஆமா ஆமா. எவ்வளவு கொடுப்பீங்க? வந்தா ஒரு 32 33 தான் கொடுக்கலாம். கூட 2 ரூபா கையில கொடுத்துடலாம்னா? ஆமா. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? குட்டி காலாக்குட்டி. நாங்க வண்டிக்கோணந்தல் சங்கரவேல் பக்கம். அங்க ஒரு சின்ன சின்ன சந்தைகள் இருக்கு. தென்காசியில இருக்குண்ணா. ஆடு கம்மியா வருவாங்க. போன டன் ஒரு டன் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு போனோம். இப்போ இது 2வது டன். இங்க வாங்குற எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது இப்ப இந்த மாடு வந்து புதுசு உங்களுக்கு. இது யார் வாங்கி தந்தா உங்களுக்கு? தரகர். இது நம்ம மாப்பிள்ள ஒரு ஆட்டு நம்பிக்கை நாள் தானா? ஆமா, நம்பிக்கை நாள். மாடு நமக்கு தெரிஞ்ச மாடு, தெரிஞ்சாலும் மாடு, நம்ம பக்கத்து ஊர் மாடு. விவசாயி கொண்டு வந்தா வியாபாரி கொண்டு வந்தா? விவசாயி. ஓ சூப்பர். எவ்வளவு சொன்னாங்க மாடு கண்டுபிடிமா? அவர் முதல்ல 35 ரூபா சொன்னாரு. அப்புறம் 30 சொல்லி 25 சொன்னாரு. நாங்க 23 முடிச்சிருக்கோம். ஒரு மாடு ஒரு கண்டுபிடி 23. 23. இந்த விலைக்கு வேற எந்த சந்தையில கிடைக்குமா அண்ணாச்சி? இது பின்குறுக்கு நல்ல மாடு. அடுத்த டைம் வந்து நல்லா இருக்கும் மாடு. இந்த ட்ரிப் வந்து அது கொஞ்சம் இதா தான் இருக்கும். கொஞ்சம் வாடலா இருக்கு. நமக்கு மேய்ச்சல் கிடக்கு, அவுத்திக்குளம் கிடக்கு, தோட்டம் இருக்கு. கொண்டு விட்டு நான் முன்னாடி மாடு வச்சிருந்தேன். இப்ப நான் கடை வச்சிருக்கேன். இவ புதுசு. மாடு வந்து அவளுக்கு தான். அவங்களுக்கு மாடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தான் அண்ணாச்சி. எப்படி அண்ணாச்சிப்பா பார்க்கணும்? எப்படி பார்த்தா லாபம்? சொந்த ஆளா பார்த்து சொந்த மேய்ச்சல் இருக்கணும், சொந்தமா பார்க்கணும். எல்லாமே நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தோம்னா வேலையாள் பட்டா பேரு நம்ம பார்த்தோம்னா லாபம் தான். இது கறவை எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? இப்ப அவர் 2 1.5 சொல்லியிருக்காரு. நம்ம கண்ணுட்டி 6 மாசம் இருக்கும். 2 1.5 சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க வீட்டுல புண்ணாக்கெல்லாம் கம்மியா தான் போடுவாங்களாம். நம்ம கொஞ்சம் புண்ணாக்கத்தோடு போட்டா மேய்ச்சல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாலி ஆறும். மாடை பராமரிக்கணும். நம்ம தோட்டம் கிடக்கு, நிறைய கிடக்கு. அது உள்ள பத்தி விட்டாச்சு அது பாட்டுல மேயும். ஒரு நேரம் வந்து தீவனம் ஏதாவது வச்சா போதும், ஜம்முன்னு இருக்கும்னா. ஏன் கருப்பு வாங்கினீங்க? யாரும் செவலை உங்க ஏரியாக்கு? 2 நேரம் ஜாதகம் பார்த்ததுல வந்து அவங்களுக்கு வந்து 2 நேரமா வாங்கணும் அப்படின்னாங்க. கருப்பு வெள்ளை இல்லாட்டி செவலை வெள்ளை அந்த மாதிரி 2 நேரம் இருக்கணும். அதான் அவருக்கு ராசி. இது சுத்தமா இருக்கு. எல்லாம் பாத்தீங்களா? செக் பண்ணீங்களா? ஃபுல்லா செக் பண்ணி. சந்தையில செக் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல?
செக் பண்ணிட்டோம். ஒரு ஹெச்எப் மேட்சில் இப்படி இருக்கும் மேயமா ஓரளவுக்கு ஹெச்எப் சில ஹெச்எப்லாம் வீட்டிலே போட்டு வளர்க்காங்க. இது வந்து நம்ம சன்காட்டு மாடு தானே, இருஃபிளாட்டு இருக்க நம்ம சுத்தோட எல்லா சந்தையோட மேலப்பாளையம் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட். விலை குறைவுங்க தான் விலை குறைவுன்னு நினைக்கிறேன். நான் கல்லூர்ல இருந்து வரேங்கண்ணா. வியாபாரியா விவசாயியா நீங்க? விவசாயிண்ணா. அழகான கிடாரி கண்ணுக்குட்டி. ஆமாண்ணா. கண்ணுடைய வந்து ஜாதி கண்ணுக்குட்டிண்ணா. அவங்க அம்மா வந்து நல்ல நீளவளமா இருக்கும், நல்ல வர்க்கம். கொண்டு போறவங்களுக்கு நல்ல யோகம். அதாவது வெட்டு கேட்டாங்க, எங்களுக்கு மனசு இல்லை, வளர்ப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு நாங்க 12,000 10,000 வரைக்கும் சொல்லிட்டு இப்ப வந்து 7,500 ரூபாய்க்கு இந்த கண்ணுக்குட்டியை நாங்க கொடுத்துருக்கோம். வளர்க்கறதுக்காக விருப்பம். அம்மாவுக்கு யோகம், அம்மாவுக்கு வாங்க அப்படியே 1.5 வருஷம் வளர்த்து பருவத்துக்கு வந்து கொடுத்தாங்கன்னா 70,000 50,000 ரூபாய்க்கு போயிடும். அவங்க வளர்ப்பை பொறுத்து ரேட்டு. என்ன ரகம்? ரகம் சிந்து மாடு. சிந்து மாடுனா வெயிலுக்குலாம் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் வெயில் மழைக்கு எல்லாத்தையும் தாங்கும். இது பருவம் இதெல்லாம் வந்துட்டா எவ்வளவு பால் கறக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க அம்மா வந்து 10 இருக்குண்ணா. தாயும் 10 இருக்கு வாய்ப்பு இருக்கு. 5 10 இருக்குண்ணா. இருக்கும். ஆமா இருக்கு, கறந்துட்டு இருக்கேன். இருக்குன்னு கறந்துட்டு இருக்கேன். ஓ, உங்க கண்ணுக்குட்டி தானே? ஆமா, எங்க கண்ணுக்குட்டி இப்ப பருவத்துக்கு வந்து அது வந்து சென்னை அடுத்த மாசம் செய்யணும். அது அதனால சரி ஏன் கொடுத்தீங்க? நல்ல கண்ணுக்குட்டியில போய் வச்சுக்கலாம். ஆக்கிறதுக்கு முடியல. அது 4-5 மாடு கிடக்கு. இது பார்த்துட்டு வயல்ல வேற அடிக்கடி போகுது. அடுத்தவங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ண கூட கொடுத்துருங்க. மாடை குறைச்சிட்டீங்க? குறைச்சிட்டு இருக்கோம். வேற என்ன தொழில் பண்றீங்க? வேற எங்களுக்கு பொழப்பு விவசாயம் தான், வேற எதுவும் கிடையாது. தனி விவசாயம் நஷ்டம் இல்ல சொல்றாங்க. மாடு வளர்த்தாதான் ஏதாவது காசு கிடைக்குன்னு சொல்றாங்க. மாடு வளர்த்து இப்ப கூட ஆடு எல்லாம் போட்டோம்னா என்னத்தையும் கைப்பிடித்தெல்லாம் போகணும். இந்த வருமானம் தான் வச்சு மெயின்டைன் பண்ணா அது கஷ்டம். வேற வீட்டுல வேற ஏதாவது அடிஷனல் வருமானம் இருந்தாதான் ஆடு மாடு வளர்க்கணும். விவசாயம் எல்லாம் ஆமா வளர்த்தாதான் ரொம்ப தொழில். ஆமா, அதான் நல்லது. 1 லிட்டர் பால் எவ்வளவு ஆச்சு நீங்க கொடுத்துட்டு இருக்கலாம்? நாங்க வியாபாரி வந்து 35-40 கண்டு வாங்குறாங்க. நாங்க வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 40 ரூபாய்க்கு தவிடு ரேட்டு எல்லாம் புண்ணாக்கு ரேட்டு பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வெங்காயமும் கிடையாது. அதுல வீடுகள் கொடுத்து 50 ரூபா 60 ரூபாய் விற்கலாம்ல? வீடுகளுக்கு போனா கொடுப்பாங்க, மட்டும் அவங்க யோசிக்கிறாங்க. அதை ரெகுலரா தரமாட்டாங்க. நாங்க பால் இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு பால் சொன்னா பால் வத்திரும். அதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மாடை பிடிச்சிட்டு இது பண்ண முடியாதுல்ல. அதனால இந்த ரெகுலரா கொடுத்தா முடியும் 60 ரூபாய் விற்கலாம். உங்க ஏரியால விற்கலாம். ஏன்னா நமக்கு முன்னீர் பள்ளம் தான், மேலப்பாளையம் பக்கத்துல முன்னீர் பள்ளம். ஆமா. இது என்ன ரக மாடு? கருப்பு வெள்ளை நல்ல இருபிளாட்டு மாடு. இது நம்ம ஏரியாவுக்கு கரெக்டா வரும். இது அம்சமா இருக்குமா? அம்சமா இருக்கும். இது என்ன கிளப்புன்னு ஒண்ணும் தெரியல. சரி மாடு பார்த்தா பிடிச்சிருச்சு, வாங்கியாச்சு. காராம்பஸ். ஆமா. எவ்வளவு பால் எவ்வளவு இருக்கும்? ஒரு 4 நாள் சொல்லியிருக்காங்க. 8 லிட்டர் சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்பு? ஒரு 6 லிட்டர் இருக்கும்னு ஒரு கணிப்பு. கண்ணுட்டி மாடு இருந்தா பால் கறக்க முடியும். எவ்வளவு நாளைக்கு இன்னும் கறந்துக்கலாம்? இது இன்னொரு 6 மாசத்துக்கு கறக்கலாம்ல. ஆரம்ப விலை சொன்ன விலை? ஆரம்ப விலை 40 ரூபா சொன்னாங்க. நான் 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? லாபமா தெரியுதா? எப்படி இருக்கு? லாபம் இல்ல இன்னைக்கு. ஆனா ஒரு 2000 ரூபாய் கூட தான் மனசுக்கு பிடிச்சிட்டு. அவ பிடிச்சிட்டு ஒரு 1000 ரூபாய் கூட இருந்தாலும் வாங்கணும்னு வாங்கியாச்சு. எத்தனாவது ஈத்து? எத்தனாவது இது? ஆனா 2வது ஈத்து. எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 4 மாடு கிடைக்கும். இது 5வது? அது 5வது. பால் கொஞ்சம் காணாமனு வாங்கியாச்சு. பாலான எங்க குடி? சொசைட்டி குடி? இல்ல லைனுக்கு. எவ்வளவு ஆனாச்சு? 1 லிட்டர்? லிட்டர் 60 ரூபா. ஓ, வீடு வீடா கொடுத்துருவீங்க? ஆமா, வீடு வீடா கொடுத்துருவோம். 60 ரூபாய் கொடுத்தா கட்டுப்படி ஆகும். அதே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இனி 2 மாசம் இருக்கும். 2 மாசம் தாராளமா இருக்கும். இந்த பால் எப்படி இருக்கும்? திக்கா இருக்குமா? ஓரளவுக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் கறந்து பார்த்ததுல பரவாயில்ல. ஆனா வீட்டுல போய் பார்த்தா எப்படின்னு தெரியும். உங்களுக்கு அருமையான கிர்ரு மாடு. ஆமா, ஜம்முன்னு இருக்கா. ஏன் கிர்ரை செலக்ட் பண்ணீங்க? இது நல்லா இருக்கும் கறவைக்கு. எவ்வளவு இருக்காச்சு கறவலாம்? கறவை ஒரு 4 இருக்கும். 4 4 8 தானா? 4 4 8 இருக்கும். 5 5 10 வராதா? அப்படி வராது. எவ்வளவு சொன்னாங்க விலை? விலை 35 ரூபா சொன்னாங்க. மாடியா சூடா இருக்குது கொஞ்சம்? மாடு சூடா இருக்கு. சேடு கூச்சம். சேடு கூச்சம். ஓ, புதுசு சந்தைக்கு வந்தோட இதா இருக்கும். ஆமா. கண்ணுட்டி உண்டா இதுக்கு? இது கண்ணுட்டி கிடையாது. எப்படி ஏமணி வந்து வரமச்சில கிர்ரு தான் வேணும் அப்படி இப்படின்னு வந்தீங்களா? ஆமா. கிர்ரு எப்படி வரத்து? எப்படி இந்த கிர்ரு கிராஸ் வரத்து நிறைய இருந்தே. நிறைய இருந்துச்சா? எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க? நம்மகிட்ட ஒரு 10 மாடு. 10 மாடு இருக்கு. அதுல கிர்ரு எல்லாம் உண்டா? கிடக்கு. நம்ம ஏரியாக்கு எப்படி இருக்காது கிர்ரு? வளர்க்கலாமா? நல்லா வளர்க்கலாம். நீங்க சர்டிபிகேட் கொடுக்கலாமா? தைரியமா கொடுக்கலாம். அப்படியா? குணத்துக்கு எப்படி இருக்கும்? இது போய் பழகிருமா? அது பழகிரும். கொஞ்சம் கலசல். ஆமா, கலசல். சேரடு கூச்சம். எத்தனாவது ஈத்தனாச்சு? ஈத்து 2 இருக்கும். குணத்துக்கு எப்படி இருந்து நீங்க செக் பண்ணீங்களா? அது நல்லா இருந்து. நல்லா இருக்குது. 1 லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல? 33. 30 போட்ட தீவிரத்துக்கே பத்தாதா? ஆமா. சாத்தாங்குளம். அருமையான சின்ன கண்ணுட்டி, கிடாரி கண்ணுட்டி. ஆமா. என்ன தேவைக்கே வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? இது ரொம்ப வளர்ப்பு கிடைச்சுனே. வளர்க்கறது கேட்டாங்க. நாங்க மாட்டியாவாரி. எங்க ஊர்ல பொட்டக்கண்ணி கிடைக்கல. இங்க கிடைச்சதை வாங்கி வந்து கொடுக்க கொண்டு போறோம். இது சிந்து கிராஸ் கண்ணுட்டிங்க. ஆமா. நாங்க ஒரு 4500 ரூபா வாங்கினோம். செலவு போக ஒரு 500 ரூபா வச்சு 5000 கொண்டு கொடுப்போம். எத்தனை மாசம் கண்ணுட்டி அண்ணாச்சி? இது ஒரு 6 மாசம் இருக்கும். இது வளர்ந்துச்சுன்னா பால்லாம் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு? நல்லா பால் குறைஞ்ச ஒரு 5 5 10 லிட்டர் வரைக்கும் கறக்கும். 3 வருஷம் வளர்த்தா நல்ல மாடாயிரும்.
தாய் பார்த்து தான் வாங்குனீங்களா இல்லையா? ஆமா தாய் பார்த்தா ஓகே. வெயில்லாம் தாங்குமா உங்க ஏரியா? வெயில்லாம் எல்லாம் தாங்கணும், வெயில்லாம் தாங்கணும். மேய்ச்சல் நல்லா இருக்கும். ஆமா ஆனா கொஞ்சம் மெலிவா இருக்குண்ணே. கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுக்குட்டி தான். வயிறு வாட்டத்துல அப்படி இருக்கு. பால்குடி கண்ணுக்குட்டி இல்ல. சுழி கிடக்கா என்ன அது சுழி ஒண்ணு கை கால் தர இருக்கான்னு பாக்கணும். நீளவாளம் பார்க்கணுமா? ஆமா பாக்கணும்ல கண்டிப்பா. நீளவாளம் இருந்தா தானே காசு. இன்னைக்கு சும்மா நாட்டு கண்ணுட்டி வாங்கி வளர்த்துட்டு நாளைக்கு அதை விற்க முடியாது, விலை போகாது, பெரிய லெவலில் விலை போகாதுல்ல. நல்ல மாட்டு கண்ணுட்டி வளர்த்தாச்சுன்னா ஒரு கண்ணுட்டி வளர்த்தாலும் நல்ல விலைக்கு விற்கும். ஏன் மேல பண்டாரபுரம் விஜய் மாடு பக்கத்துல இருந்து வரோம். இது வந்து சிந்துல இருபிறவி. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது வீட்டு தேவைக்கு இப்ப பாலுக்கு தான். ஏற்கனவே மாடு வளர்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாய்யா, ஒரு மாடு ஏற்கனவே கிடக்கு. 40 ரூபா சொன்னாங்க. 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன். 35. பால்னா எவ்வளவு இருக்கும்ல? பால் 4-5 இருக்கும்யா. 9 லிட்டர். ஆமா 9 லிட்டர் பால் சுத்தமா இருக்கும். மாடு குணத்துக்கு அருமையான மாடு. ஆமா பொம்பளைகளுக்கு இருந்த மாடு. என்ன பாருங்க அப்படியா ஜம்முன் இருக்கா? ஜம்முன் இருக்கு. ஒரு சேட்டை கிட்ட ஒண்ணும் கிடையாது. சண்டை கண்டாலே கலையுமே எல்லாமே. ஒண்ணும் கிடையாது. நல்ல மாடு. என்ன பாருங்க அழகா இருக்கானே. அழகனுக்கு இப்படி மாடு அந்த சைடு ஆப்போசிட் சைடுல ஜம்ப் இருக்கு. ஆமா என்னெல்லாம் செக் பண்ணணும்? மாடு வாங்கும்போது என்னெல்லாம் செக் பண்ணணும்? ஐயா முதல்ல சுழிய பாக்கணும். சுழி எதுல இருக்க கூடாது? சுழியில ஒரு பாட சுழின்னு இந்த முதுகுல குறுக்குல இருக்கும், அது இருக்க கூடாது. ஓகே. மாடு நடைய பாக்கணும், முன்ன பின்ன நடைய பாக்கணும். மாடு ஸ்டெப்புகள் எல்லாம் கரெக்டா இருக்கா நடைய பாக்கணும். சரி. நகம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். செல்ல மாடு நகத்தை பாக்கணுமா? நகத்தை பாக்கணும். எதுக்கு? செல்ல மாடு நகை இருந்தனா ரோட்ல நடக்கும்போது கஷ்டப்படாது. ஆமா தெத்தி நடக்கும், அதை பாக்கணும். மாடு பல் பாக்கணும். எத்தனை வயசு? வயசு 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 இது 3 ஈத்தாச்சு. 3 ஈத்தாச்சு. இப்ப இருக்கு 4 ஈனம். மாடு குணத்துக்கு அருமையான மாடு, தங்கமான மாடு. மடுக்கட்டுல செக் பண்ணணும்னு சொல்றாங்களே. மடுக்கட்டு நீர் கட்டு இருக்கான்னு பாக்கணும். பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நீர் கட்டு இருக்கான்னு பாக்கணும். எதுல நீர் கட்டு இருக்கா? இந்த பின்னால எதுல இருக்கு? இந்த தோல் பையில நீர் கட்டு இருக்கான்னு பாக்கணும். அப்படி செல்லையில நீர் கட்டு இருக்குமோ? நீர் கட்டு இருக்கும். என்ன புதுசா கழிப்படுத்த நீர் கட்டுல என்ன ஆச்சு? நீர் கட்டுனா அது ஒரு நோய் அதுக்கு. அப்படியா? ஆமா அது இருக்கான்னு மெயினா பாக்கணும். நம்ம தூடியை மட்டும் செக் பண்ண கூடாது, உள்ளேயும் பார்க்கணும். உள்ளேயும் பார்க்கணும், சுத்தமா பார்க்கணும். வீட்டு தேவைக்கான அமைதியான மாடு. ஓகே. இப்படி அமைதியா நிக்கணும். பச்சை புள்ள உள்ள போனாலும் அது பாட்டு நிக்கும். இப்படி பார்த்து மாடு வாங்கணும். இல்ல பால் நரம்பு அது இதுன்னு சொல்றாங்களா? என்ன இருக்குல்ல பால் அடி நரம்படி. ஜம்முன் இருக்குன்னா இருக்குல்ல, இதான் பால் நரம்படி. ஓகே. பால் சொட்டிட்டு கிடக்க அவன் நேர வீட்டுல நீ போய் கறக்கணும். வீட்டுல போய் சந்தையில கறக்காம இருப்பாங்க. காலை 6 மணிக்கு இழுத்து விடுவாங்க. காம்பு பால் நல்லா இருக்கா, அடப்பு இருக்கா? காம்புல அடப்பு இருக்கும். சில மாட்டுக்கு அந்த மடு நோய்ங்கல்ல, அதெல்லாம் காம்பு சோட்ட காம்பு உள்ள அடைச்சிரும். அந்த சோட்ட காம்பு அடப்பு இருக்கா என்ன எதுன்னு தெளிவா பார்த்து வாங்கணும். சில காம்புல பால் வராது. காம்பு நல்லா செக் பண்ணணும். 4 காம்பு என்ன பாத்தீங்களா? பார்த்தோட தெரிஞ்சுடனே அவன் கறந்து பாக்கணும். சந்தையில எத்தனாவது மாடு வாங்குதீங்க? சந்தையில எனக்கு 7வது மாடு. 7ல எத்தனை சக்சஸ், எத்தனை ஃபெயிலியர்? 7மே சக்சஸ் தான், ஒன்றும் ஃபெயிலியர் கிடையாது. சூப்பர் சூப்பர். நல்ல ஆமா மேலப்பால சந்தையில எல்லா ரகமான மாடுகளும் வருது. அதெல்லாம் பார்த்து எடுத்து சந்தையில வாங்கினா செலவு தோல்வின்னு சொன்னாங்களா? அதுக்கு என்ன? சில மாடுகள் தோல்வியாகும், அது ஆட்கள் பார்த்து வாங்கணும், செக் பண்ணணும். 4 மணி 5 மணிக்கு வந்து பாப்பாங்க. டக்குன்னு நேரம் தெரியாது, டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. பகல பார்த்து வாங்கணும். தென்காசி மாவட்டம் அருமையான கண்ணுட்டி வித்திருக்கீங்களா? வாங்கிட்டு போறீங்களா? விக்கல. விவசாயியா வியாபாரியா? வியாபாரி. வியாபாரி தான். எவ்வளவு சொன்னீங்க? சொன்னவள 24 23 சொன்னேன். 20 காக்காவ. எவ்வளவுக்கு காணும் இந்த கண்ணுட்டி? 20க்கு மேல வந்தா விக்கணும். 20,000 எதிர்பார்க்கீங்க. இது பருவத்துல எவ்வளவு பால் கொடுக்கும்? பால் வளர்ப்ப பொறுத்து 10 கொடுக்கும். 1.5 வருஷம் கண்ணுட்டியா? 1.5 வருஷத்துக்கு உள்ளதா இருக்கும். நல்ல கொம்பு வந்திருக்கு, ஜம்முன் இருக்குது. இதுக்கு தாய்லாம் எப்படி? இது தாய் நல்ல மாடு தான். நல்லதுதான். இதோட சிறப்புகளை சொல்லுங்க. ஹெச்எஃப் நல்ல கெச்சப் மாடு. நம்ம ஊர் வெயிலுக்கு அப்படி இருக்கும். எந்த வெயிலுக்கு தள்ளி வரட்டு எல்லா வெயிலுக்கும் மேயும். அப்படியா? வெயிலாம் பிரச்சனை இருக்காது. சரி. நம்ம சப்ஸ்கிரைபர் வாய்ப்பு கிடைக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரா கேட்டா கொடுக்கலாமா? யாரு கேட்டாலும் கொடுக்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. ஒரே விலையா சொல்லுங்க. 20 ரூபா ஃபைனலா வந்தா 20 ரூபா எதிர்பார்க்கீங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் இப்ப ஆட்டோ வருவா, ஆட்டோவிலே அப்படி உங்க நம்பர் சொல்லுங்க. தெரியாதா? தெரியாது. மதுரை மாவட்டம் பேரூர் தாலுகா சாப்பிட்டு கிராமம். மதுரையில இருந்து வந்திருக்கீங்க மேலப்பாளையத்துக்கு? தூரங்களா? ஆமா. எப்படி யூடியூப் பார்த்தா வந்தீங்களா? இது வியாபாரத்துக்கா இல்ல உங்களுக்கு வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கு தான். மதுரை சந்தைக்கும் மேலப்பாளையம் சந்தைக்கும் என்ன வித்தியாசம்? விலை எப்படி இருக்கு? கொஞ்சம் விலை கம்மி. மேலப்பாளையம் தான் விலை குறைவு. மதுரைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் இருக்காதா? 200 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். அந்த மாட்டை பற்றி சொல்லுங்க. என்ன ரகம் என்னாச்சு? இது வந்து கிர்ரு கிராஸ். கண்ணுக்குட்டி கண்டு பொட்டக்கண்டு சூப்பர். ஈரோடு கண்ணுக்குட்டி தான். எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பம்? ஆரம்பம் 33 சொல்லி 27 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. அங்க போய் சேரமத்தில் எவ்வளவு ஆகும் செலவு? 30 ரூபா வந்துடும். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க?
ரெண்டு இது ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்று அங்கே வண்டி அது என்ன கலர் என்ன மாடு அது அது கெச்சப்பு ஹெச்எஃப் ஹெச்எஃப் எப்படி இருக்கணும் உங்க ஏரியாக்கலாம் நல்லா இருக்கு பால் 3 லிட்டர் வரும் இல்ல வியாபாரி எத்தனை லிட்டர் பால் இருக்குன்னு சொன்னாங்க 6 லிட்டர் சொன்ன மாதிரி இருக்குமா இருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேலப்பாளையத்துக்கு இது முன்னாடி வந்து வந்து இது போய் வாங்கி போட்டது இப்போ பேட்டி கொடுத்துருக்கோம்ல அப்படியே ஒரு டைம் வாங்கிட்டு போனீங்க அது நல்லா இருக்கு அண்ணாச்சி வாங்கிட்டு போனது நல்லா இருக்கு இல்ல சந்தையில வாங்குறது சிலது ஃபெயிலியரா இருக்கு அப்படி பார்த்து வாங்கினேன் உங்களுக்கு அனுபவம்டா ஆமா என்னெல்லாம் பாத்தீங்க மாட்டுல பாக்கணும் இது என்ன பார்க்க கறவை தாங்க கறவை பார்த்து பார்க்கணும் காம்பு நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கணும் நிறைய பால் வரணும்னா என்ன தீவனம் கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்ச தீவனம் என்ன தீவனம் கொடுத்தா நல்ல பால் வரும் நம்மளுக்கு தெரிஞ்ச கடலை பிள்ளாக்கு குத்திச்சோரம் கோதுமை தோடு இது நம்ம கொடுத்து கலந்து கொடுத்தா நல்லா இருக்கும் பால் நல்லா இருக்கும் பால் சொசைட்டி வைக்கலாம் இல்ல ஊருக்குள்ளே கொடுத்துருக்கலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் எவ்வளவு அண்ணாச்சி எடுக்காங்க 36 38 அவ்வளவு கட்டுப்படி ஆகுமா ஆகுது இது டிகிரி அடிக்குமா இது மாடு அடிக்காது நல்லா இருக்குண்ணா திக்னஸ் போதுமா 2 மாடு போதுமா அன்னைக்கு போதும் வேற மால் 3 கிடக்கு நீங்களே வாங்கிங்களா வியாபாரியாச்சா இந்த இவரு அப்படியா எங்க எந்த மதுரை வியாபாரியா அவர் மதுரை மேல நத்தம் மேலப்பாளையமா ஆமா மேலப்பாளையம் கிரு மாடுல கிரு கிராஸா கிரு தான். ஆமா கிரு தான். கிரு 2008 அடி. ஆமா ஏன் கிரு வாங்குதீங்க வர இது வாங்கி பாக்குமே எல்லா மாடும் வாங்க இது வாங்கி பாக்கணும்னு வாங்கியாச்சு. எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க நம்மகிட்ட ஒரு 12 மாடு கிடக்கு. சூப்பர் மாடு வளர்ப்பு லாபம் தானே உண்மையிலே? ஆமா ஆமா லாபம் தான். நியாயமா உழைச்ச லாபம் தான். பக்கம் சொன்னாங்க ஆரம்பத்துல மாடு கண்டுபிட்டியும் 45 ரூபா சொன்னாங்க. 40 ரூபா வாங்கியாச்சு. 40,000 பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? பால் ஒரு 8 லிட்டர் ஓடும். 4 8 ஆமா ஆமா மேய்ச்சல் கை தீவனம் எல்லாம் உண்டு. அப்படி கொடுத்தாதான் சக்சஸ் ஆகுமா? ஆமா, ஆமா. 1 லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்துட்டு 60 ரூபாய்க்கு விற்கோம்ல. 60 ரூபாய்க்கு விற்கும். உண்மையிலேயா? ஆமா ஆமா வீட்டோடு தான் கொடுக்கும். கறந்து அப்படியே கொடுத்தோம். அது வசூல் ஆயிருந்தா சிலர் வசூல் அதெல்லாம் வசூலாயிரம். பால் வாங்க துட்டு கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க. நல்ல பாலா கொடுத்தா துட்டு கொடுத்துருவாங்க. தண்ணி வச்சு தான் கொடுக்குறாங்க. இந்த செவல கலர் அதுவும் திக்கா இருக்கும் பாலுனா. ஆமா ஆமா பால் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஆமா ஆமா கன்னியாகுமரி மாவட்டம் அத்தீஸ்வரம். அருமையான கண்ணுக்குட்டி. கொம்பு இல்லாததா? ஆமா கொம்புல. ஏன் கொம்பு இல்லாதது வாங்க? மோட்டி மோட்டி மோட்டி. உண்மையிலே மோட்டியா அந்த கொம்பை எடுத்துருக்காங்களா இது? இல்ல 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 மோட்டி தான். கிடாரி கண்ணுக்குட்டி சொன்னதுல 15 சொன்னாங்க. 13 ரூபா கொடுத்து பிடிச்சிருக்கு. 13,500. இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்துல எவ்வளவு ரேட்டுக்கு இருக்கும்? கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 17 வாங்கலாம். வாங்கலாம். ஒரு 3 ரூபா லாபம். இது வேணும்னா ஒரு 10 மாசம் இருக்கும். பல் போடல. ஒரு வருஷம் கண்ணுக்குட்டி தான். ஆமா பருவத்துக்கு வரக்கு என்ன ஒரு 6 மாசத்துல பருவத்துக்கு வந்துடும். ஒரு வருஷத்துல வந்துரும். ஆமா வந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? கறவெல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? இல்ல ஒரு 9 லிட்டர் போல பாக்கலாம். 10 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஆமா எங்க ரெட்டே அப்படி ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா இரு பிறவி கண்ணுக்குட்டி காளைங்கண்ணா. காளைங்க பால் எவ்வளவு குறைஞ்சி? பாலுண்ணா பால் ஒரு 3 லிட்டர் 3 2 5 எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப விலை? ஆரம்பம் 30 ரூபா சொன்னாங்க. 23 பரவாயில்ல 23ண்ணா. எப்படி மேட்ச்ல வளர்ப்பீங்களா? வீட்டுல தான் போட்டு வளர்ப்பீங்களா? வீட்டுல வெளியெல்லாம் போகாது. தூத்துக்குடி தூத்துக்குடியில சந்தை இல்லையா உங்களுக்கு? அங்க தூத்துக்குடியில மாட்டு சந்தை கிடையாது, ஆட்டு சந்தை தான் உண்டு. அது ஆட்டு சந்தை தான் உண்டு. அது எட்டயபுரத்துக்கு வரணும். தூத்துக்குடியில சின்ன சின்ன சந்தைகள் தான் உண்டு. பெரிய சந்தைனா இதான் மேலப்பாளையம். மாட்டு சந்தை மேலப்பாளையம் தான். மேலப்பாளையம் தான் நம்ம ஆசைக்கு வாங்கி வளர்க்குறது. வீட்டுல ஆடு நிறைய கிடக்கு. மாடு வாங்கணும் ஒரு சின்ன ஆசை, அதனால வந்து வாங்கிட்டு போறோம். பார்க்க வந்தேன் வாங்கிட்டு போறேன். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை என்ன 4 ரூபா சொன்னாப்ல 3 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 3,500 ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி விலை தான் மாடு. ஆட்டுக்குட்டி விலை தான் சொன்ன மாதிரி. ஆசைக்கு தான் நம்ம. நீங்களே வாங்கினா புரோக்கர் யாராவது? இல்ல நானே வாங்கியாச்சு. புரோக்கரை யாரையும் பார்க்கல. எப்படி தேர்வு பண்ணீங்க? இதுல என்னதான் பாத்தீங்க? அப்படி வாங்க. என்ன நம்ம பாக்குறது மாடை பத்தி விவரம் நமக்கு தெரியாது. நம்ம மாடு வளர்ப்பும் கிடையாது. இத வந்து நம்ம சந்தையை பார்க்க ஆசை, அதனால வந்தது. ஒரு ரேட்டு கம்மினா வாங்கிட்டு போறேன். ஏல போட்டு கொண்டு போறீங்க? என்ன பைக் 2 வீலர் கொண்டு போயிடலாம். 2 பேர் வந்திருக்கோம். நண்பர்களும் வந்தாங்களும். கண்ணுட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? கண்ணுட்டினா ஒரு வருஷத்துல பயிராயிரும். நம்ம ஆசைக்கு வளர்க்கறது தான். அது ஒரு பெருசா சின்ன எதிர்பார்க்க முதலீடு. நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது. வளர்ந்தா சந்தோஷம் போய் தான். ஒரு 3,000 தான் முதலீடு. ஆமா ஆமா நம்ம வளர்ப்புக்கு வீட்டுல நம்ம எல்லாம் வளர்க்க ஆசைப்படுறாரு. அதனால இதே சேர்த்து வளர்க்கும். இது ஒரு வருஷம் வளர்த்தா ஒரு 20,000 30,000 போகலாம். கண்டிப்பா போகணும். வசதி எல்லாம் இருக்கா? தோட்டம் கிட்ட ஏதாவது இருக்குல்ல? தோட்ட கிட்ட எதுவுமே கிடையாது. சொந்த வீடு மட்டும் தான். பக்கத்துல இடங்கள் நிறைய கிடக்கு. நம்ம யாராவது ரெடி பண்ணி தான் போடணும். மேட்சல் தான் இருக்கு. மேய்ச்சல் தான். ஆமா எப்படி இருக்கு சந்தை? நல்ல விலை குறைவா இருக்கா கூடுதலா இருக்கா? என்ன சந்தை பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. 3,000 உங்களுக்கு பரவாயில்ல? எனக்கு ஓகே தான். 4 ரூபா 5 ரூபாய் காணுங்களா? ஆமா ஆமா 4 ரூபா வெளியே வாங்கினா 5 ரூபா தூத்துக்குள்ள வாங்கணும்னா இங்க ஒரு 1,500 ரூபா கம்மி. அவ்வளவுதான். இது தென்காசி பக்கம். ஊரு மீனாலயம். ஓகே. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? 2 மாடு வாங்கியிருக்கு. எல்லாம் மேலப்பாளையம் சந்தையில வாங்கினதா? சந்தையில வாங்கினதான். எந்த மாடல் ஆனது? இதுவும் இந்த மாடு இந்த மாடு கருப்பு வெள்ளை. ஆமா செவலை. செவலை. ஆமா ஓகே. எந்த மாட்டை பற்றி சொல்லுங்க பாப்போம். இது 45 ரூபான்னு வாங்கியிருக்கு. அப்படியா? பால் எவ்வளவு இருக்கும்? ஹெச்எஃப் பால் 8 லிட்டர் இருக்கும். 4 8. இனி வருங்காலத்துல சென்னையில கூட இருக்கும். அப்படியா? இப்ப வெத்து மாடு தானோ? இப்போ சென்னை இது மத்த சென்னை. ஓ அப்படிதான் வாங்குவீங்களா நீங்க? ஆமா வழக்கம் போல உள்ளது. ஆமா. நம்ம ஏரியாவுக்கு எப்படி இருக்கும்? வெயில் இருக்குங்களா? இது நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை.
இது எப்படி இந்த மாட்டை எப்படி சொல்லுங்க? இது 35 ரூபான்னு வாங்குச்சு. 35. 35. பால் பால் 4 இருக்கும். ரெண்டு. ஆமா 6 மாத்த சென்னை. ஓ, சென மாடு வாங்கி விப்பீங்க? ஆமா. அது எப்படி லாபம் தானா? அதான் அங்க மாடு வீட்லயே 4-5 மாடு கிடக்கு. அதெல்லாம் எங்க வாங்குனது? எல்லாம் இங்க தான் வாங்குனது. இங்க வாங்குனது நைனாரும் சந்தை, இப்போ ஒரு கடையும் சந்தை. சந்தையில வாங்குறது எப்படி சக்சஸ் ஆயிருக்கா? ஃபெயிலியர் இல்லாம? நாங்க 30 தானே வாங்குவோம். உங்களுக்கு தெரியும்? தெரியும். மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டம். எவ்வளவு விலை? 15,000. இருந்தாலும் வளர்த்தாலும் 25 ரூபா சக்கரம் 6 மாதத்துல வரணும்னு சொல்ல வேண்டியதானே வேற எங்க? ஓ, அதான் கணிப்பு. ஆமா, 6 மாதம் கழிச்சாகி விலை வச்சோம். இது இப்ப நான் வாங்கி போட்டிருக்கேன். இது? ஆமா. இது எத்தனாவது ஈத்து? இது 3வது ஈத்து. மாடு சின்ன சைஸா இருக்கு. ஆமா. கண்ணுட்டி நக்கலடாக்கி. ஓ, இது கண்ணுட்டி உண்டு. ஆமா. 35. கடைசியில் முடிஞ்சது 30. அப்படி வியாபாரம் பண்ணிடுவீங்களாங்க? இல்ல இது நம்ம சொந்தத்துக்கு. அப்படி பால் எவ்வளவு இருக்கும்? பால் 4, 3, 2, 5 இருக்கும். கெட்டுப்பாலே போடலையே? அப்படி கெட்டுப்பாலே போடாம சுண்டை கறந்துருக்காங்களா? சுண்டை கறக்கல, கண்ணுட்டி விட்டுறேன். ஓ, நீங்க கண்ணுட்டி விட்டீங்களா? ஆமா. பால் எவ்வளவு போகுது? 1 லிட்டர் பால் எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபா. ஆமா. இந்த மாட்டுல நம்ம பாலை கூட்டணும்னா என்ன செய்யணும்? கூட்டு தீவனத்துக்கு தான் இருக்கு. என்ன தீவனம் கொடுத்தா? குச்சி புண்ணாக்கு, கோதுமை தோடு, கடலை புண்ணாக்கு 3 வச்சா காப்புன்னு உண்டாயிரும். ஆமா. மேய்ச்சல்லையும் போவோம், வீட்டுலயும் நடக்கும். மாடு வளர்ப்பு இப்ப எப்படி போதும்? லாபத்துல போதும்? மாடுகள் லாபம் ரொம்ப விசேஷமா லாபம்னு சொல்ல முடியாது. பின்ன நம்ம தொழில் நடந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வயசு என்னாச்சு? எனக்கு வயசு 65 ஆச்சு. 65 வயசுல மாடுகிட்டு தான் பார்க்க முடியும். ஆமா. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? அங்க 1 இடம், இது 1, 2 போதுமா? சம்பளம் போதும். போதும். இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. வயசாயிட்டுதான்.